ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்க நல்லது சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நாள் வாழ்த்தல். நாளை புது வருடத்திலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக சிலாக்கியத்திற்காக நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நாளிலே அந்த அதிசயங்களை குறித்து ஒரு 30 காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? 30 காரியம் 3 காரியம் தான், பயப்படாது. 30 என்ன பயப்படாது, தூக்கம் வந்துச்சேன் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அப்படித்தானே அது 3 காரியம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதிசயம் பத்தின மார்வலஸ் அப்படின்னு ஒரு வேதாந்தத்துல இங்கிலீஷ்ல பேருது. மார்வலஸ் அது இல்லைன்னா அது ஒரு வார்த்தைக்கு அது மேலே கிடையாது, கிடையவே கிடையாது. அற்புதம் அப்படின்னா மிரக்கல். மார்வலஸ்னா அதிசயம், அதாவது யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம். வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அதிசயம் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனாலும் எந்த மந்திரவாதத்திலும் செய்ய முடியாத காரியங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரால தண்ணீரை திராட்சை மாற்ற முடியுமா? முடியாது. அதே போல சூழ்நிலையை மாதிரியே மாற்ற முடியுமா? ஒன்னே பண்ண முடியாது. ஆபரேஷன் பண்ணி கை இப்படி இப்படி தான் முடியும். ஆனா அதே போல கையை இயேசுவாலே மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. அதே போல இந்த வருஷத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்ய போறான்னு சொல்றோம். எல்லாரும் ஒரு சத்தம் ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. வாசிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 34. ஹல்லேலூயா. இது அதிசயம் பாத்தீங்க, எல்லாருக்கும் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைங்க சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. இந்த நாளிலே புது வருஷத்துல எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்தியை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அது நீங்க வீட்டு திருமணம் படிச்சு பாத்தீங்க. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். ஹல்லேலூயா. அதிசயங்கள் என்னது? எந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவனை விசுவாசித்தீங்கன்னா எல்லாரும் உங்க சுற்றில எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயங்களை வாழ்க்கையில செய்யப்படுறாரு. ஹல்லேலூயா. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். ஹல்லேலூயா. மிகப்பெரிய அதிசயத்தை எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படுறாரு. ஹல்லேலூயா. 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 இதுதாங்க முதல் ஒரு காரியம். அதிசயம் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் செய்யப்படுறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை காரி துப்புனாங்களோ, யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அதிசயங்களை செய்யப்படுறாரு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இவெல்லாம் இந்த லிஸ்ட்ல வரவே பண்ணலாம், இவெல்லாம் பெரிய அனுப்பிடுங்கப்பா, இவெல்லாம் லாய்க்கு இல்லாதவன், இவெல்லாம் குப்பையோட மோசமான ஆளு, இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவெல்லாம் ஒரு மாதிரி, இவெல்லாம் சேர்க்க பேர சொல்லக்கூடாது வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு முன்பாக அதிசயமாய் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை அதிசயமாய் உயர்த்த பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல 2வது பாயிண்ட்க்கு போவோம். யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. 1 2 இல்லைங்க, எண்ண முடியாத அதிசயங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல 365 நாளும் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்துல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா marvelous things without number அப்படின்னு அருமையா சொல்லியிருக்காங்க. நம்பரால கூட என்னது போட முடியாத அதிசயம், எண்ணி முடியாத அதிசயம் அப்படின்னு அர்த்தம். என்னவே முடியாது, கனெக்ட் பண்ணவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய ஒவ்வொரு நொடி துளியிலும் உங்களை அதிசயங்களை செய்யப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை உன்னால கெட்டியா குடிச்சுக்கீங்க.
வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க, ஒரு குருமா இருந்தாராம். அவர் என்ன பண்ணாங்க, சிஸ்டர்கள்லாம் பல்லாக்குல தூக்கிட்டு போயிருந்தாங்க. என்னது பல்லாக்கு தெரியுமா உங்களுக்கு? 4 பேர் தூக்கிட்டு போவாங்களா பல்லாக்கு, அது மாதிரி தூக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்படியே அதுல ஒரு நம்ம தம்பி வேணுப்பா எப்படி மாதிரி ஒரு ஆர்வமுள்ள ஒரு தம்பி வந்துட்டு, சரி என்னடா நம்ம குரு வந்து பல்லாக்குல தூக்கி போயிட்டு இருக்கோம், அவருக்கு ஒரு குதிரை ஒண்ணு வாங்கலாமே, குதிரை மேல உட்கார வச்சு அவரை கூட்டு போடாம ஒரு ஆர்வப்பட்டாப்புல அந்த மாதிரி ஒரு தம்பி சொன்னாரா. அவரே அந்த குரு, எதுக்கு நம்ம கையிலே காசு கிடையாது, நீங்க ஏன் பாருங்க எனக்கு இதுவே போதும். இல்ல குருவே, உங்களுக்கு நான் குதிரை வாங்கியே தீர்வேன் அப்படின்னாராம். அதான் முடிச்சாப்புல கேட்க மாட்டேன். சரி பரவாயில்ல போய்யா அப்படின்னா அவனோட கூட நம்ம என்னது ஐசக் நல்ல ஒரு தம்பி அனுப்பிச்சாங்க. நம்பியாது சரி என்ன பண்றது, ஆர்வ கூட இருக்கு ஒரு உன்னையில வருஷம் தமாசு சொல்லுவாங்க, ஒரு கூட ஒரு ஆளை அனுப்பிச்சாங்களா. அப்படியே இவன் என்ன பண்ணான், என்ன கொஞ்சம் காசு இருக்கு ஏதோ ஒண்ணு வாங்கலான்ட்டு அப்படியே போனாங்களாம். போய் இங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தி தேடி என்ன பண்ணாங்களாம், ஒரு குதிரை பண்ணைக்கு போனாங்களாம். போனோடனே சரி அந்த குதிரை எவ்வளவுங்க அப்படின்னு இவங்க கொண்டு போனதோ 10 ரூபா, குதிரையோ 10,000 ரூபாய். உதாரணம் சரிங்களா, கொண்டு போனது 10 ரூபா, குதிரையோ 10,000 ரூபாய். இவங்க அதுக்கு முன்னாடி சார் என்ன சார் குதிரை நல்லா வேகமா போகுமா சார், எவ்வளவு சார் எவ்வளவு நேரம் சார் போகுது, எவ்வளவு இது சார் இது என்ன சார் சாப்பாடு போடணும் என்ன போடணும். அவங்க சொன்னாப்பா டெய்லி இதுக்கு மினிமம் 5 ரூபாய்க்கு நீ சாப்பாடு வாங்கி போகணும். அவ்வளவுதானா, வச்சிருக்கிறது 10 ரூபா. கேட்கறது என்னமோ என்னது சார் ரேட்டுங்க எவ்வளவு கடைசியா தருவீங்க. தம்பி 10,000 குறைஞ்ச ஒண்ணு இல்ல, ஏன் 10 ரூபாய்க்கு எது வருமா, 10 ரூபாய்க்கு புல்லு கூட வராது தம்பி, இன்னைக்கு கிளம்பி இல்லைங்க ஏதாவது குதிரை வாங்கியே தீரணும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா ஒண்ணும் பண்ணவே முடியல. அப்படியே கடைசியா பார்த்தேன்னாச்சுன்னா அங்க இருக்கிற பூசணிக்காய் இருந்துச்சு, அப்படியே பேசா கொடி உடனே பார்த்துட்டு என்னங்க இது அப்படின்னு நீங்க சொல்ல உள்ள குதிரை முட்டை அப்படின்னாரு. அப்படியே அது குதிரை முட்டை அப்படின்னாரு. அப்படியே அப்படியா எனக்கு குடிங்க அப்படின்னு. எவ்வளவு வச்சிருக்கேன், 10 ரூபா வச்சிருக்கேன், சரி எடுத்துட்டு போ அப்படின்னு என்ன பண்றாரா, பூசணிக்கு என்ன பண்றாரா கொடுத்தேன். குதிரை முட்டைடா, என்னது இது குதிரை முட்டை 10 ரூபா நல்லது வச்சு நம்ம வராது நம்ம குருக்கு ஒரு குதிரை ஒண்ணு வாங்கிடலாம்டா வாடா டே பார்த்து உடச்சுறாங்க. அந்த பண்ணைய என்ன சொல்றாரா, தம்பி உடைஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான், முட்டை உடைஞ்சு போச்சுன்னா எது பத்திரம் உடையாம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா. சரி அப்படியே அந்த கிடக்குறாங்களே அப்படியே இருக்கான். பார்த்தா முள்ளெல்லாம் கிழிக்கிறான், வெயில் என்ன பண்ண முடியல. டே பாத்துறா வந்துட்டு முடியல வந்துட்டேன். திடீர்னு என்ன பண்ணேன், வரும்போது ஒரு கல் தடி கூட்டுருச்சான். அப்படியே என்னது கல்லு தடி கூட்டுருச்சான். கல்லு தடி கூட்டு போய் உழுது என்னாச்சு, அங்க ஒரு மயில்குடி ஓடிடுச்சு. நீங்க பாத்துட்டு குதிரை குட்டி ஓடுதுடா, குளிக்கவே முடியல. அப்படி இவங்களுக்கா சட்டை எல்லாம் இருக்கிற எல்லாம் கிழிஞ்சுதான் வேணாண்டா. உடனே அப்படியே குளிக்க முடியல. உடனே குருவிட போனேன், என்ன பாச்சு குதிரைக்குட்டி வாங்கணும் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே உடனே குருவே இந்த மாதிரி சம்பவம் உடனே சொன்னாராம், நல்லதுப்பா நல்லது செஞ்சு எல்லாம் நன்மைக்குதான், குட்டியே அப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு பெருசா இருந்துச்சுன்னா எப்படிப்பா தாங்க முடியும் அப்படின்னா. அப்படியே சரிங்களா, கர்த்தருக்கு சொல்லுவோம் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது, அதுக்காக ஒரு சின்ன ஒரு தமாசா சொன்னது சரிங்களா. அது நாம என்ன பண்றோம், சில காலையில கும்பிட்ட மாதிரி நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி கூட அதிசயங்களை செய்யும்போது நம்ம வெளிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 72:18 வாசிங்க. அப்படியே சங்கீதம் 72:12 வாசி 18. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்தவர் அல்ல, செய்ய போவர் அல்ல, செய்கிறவர். ஹல்லேலூயா. He is doing now. ஹல்லேலூயா. நேற்றல்ல நாளைக்கல்ல இப்பொழுது right now he is doing miracle. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவண்ணாமலை சங்கீதம் 86:10 வாசிக்கலாம். அப்படியே அது 86:10. தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஒருவரே தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே மகத்துவம் அதிசயங்களையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் செய்தவர் அல்ல,
செய்ய போகிறவர் என்னது செய்கிறவர். ஹalleluya. இந்த 2013 காலை வேளையில இருந்து உங்களுக்கு என்னது மறுநாள் எல்லா அதிசயங்களையும் செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. அடுத்த மூணாவது பாயிண்ட்க்குள்ள நம்ம முடிச்சலாம். வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமென். ஹalleluya. அவரால இல்லைங்க இதுதான் லிமிட் அப்படிங்கிறது இல்லை. அவரால செய்ய முடியாத காரியம் எல்லாமே கிடையாது. எல்லா காரியம் அவரால முடியும். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா அவர் என்னது இல்லாதவர்களை இருக்கிறது அழைக்கிற தேவன். ஹalleluya. மீண்டும் மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாம் திரும்ப எடுத்துங்க வாசிங்க அப்படியே சொல்லி. அவரால செய்யக்கூடாத காரியம் எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஹalleluya. ஐயோ இது எப்படி நடக்கும், இது சாத்தியமாகுமா நடக்குமா அப்படின்னாலும் சரி ரைட், ஆண்டவராலே முடியும். ஹalleluya. அவரால் செய்ய முடியாத எதுவுமே இல்லைங்க. ஹalleluya. நம்ம வாழ்க்கையில இதை எப்படி நடக்கும் இல்லைங்க பாஸ்டர், இதெல்லாம் நடக்கவே நடக்காது பாஸ்டர், நானும் பார்த்துட்டு இல்ல, ஆண்டவராலே செய்ய முடியாத ஒன்றுமில்லை. ஹalleluya. காலையில வந்து அம்மா தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவச்சனமே அவரால் செய்யக்கூடாத அதிசயமானது ஒன்றுமில்லை. ஹalleluya. எல்லா காரியங்களும் முடியும். ஹalleluya. மனுஷனே பார்த்தீங்கன்னா சொல்றாங்க கடைசி என்னது உங்க வேண்டி கடவுள்கிட்ட வேண்டிதான் சொல்றாங்க. அப்படிதானே அது என்ன சொல்றாங்க கடைசி என்னது இஷ்டப்பட்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் அது. ஹalleluya. திரும்ப இன்னொரு வசனம் வாசிப்போம். 32:27 வாசிங்களா. அதுல 27ஆம் வசனம். ஹalleluya. ஆண்டவர் ஐயா என்னால செய்ய முடியாத ஒரு காரியம்னு ஒண்ணு இருக்கா இல்ல. ஹalleluya. அப்ப நீங்க வசனத்தை இந்த கை மேல வச்சு ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே பல அதிசயமான செய்யக்கூடாத ஒண்ணு இல்ல, அப்ப எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்க நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும். அப்படி சொல்லி ஜெபிங்க. ஹalleluya. ஆண்டவரே உம்மால முடியும் சொல்லுவீங்கல்ல, என்னால உண்டோன்னு இருக்கீங்கல்ல, அப்ப எனக்கு இந்த அதிசயத்தை வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணீங்க உரிமை பாராட்டணும். ஹalleluya. உரிமை பாராட்டணும். அப்பதான் தேவ அதிசயம். ஹalleluya. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இல்ல இல்ல, அப்ப எனக்கு செய்ய ஆண்டவர் நீங்க என்ன பண்ண போராடணும். ஹalleluya. அனுதினமான உங்களை ஜெபத்துல நம்ம வாக்குத்தத்தங்களை நினைவு கூறணும். ஹalleluya. தேவன் அதிசயங்களை செய்கிறார். ஹalleluya. எல்லாருக்கும் அவர் செய்கிறார். ஹalleluya. அது மாத்திரமல்ல எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அது மாத்திரம் இல்லைங்க, எல்லாரும் செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமில்லை, எல்லா அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you brother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஒரு வேத பகுதியை நாம் பார்த்தோம். இப்போ ஒரு பாடலை பாட போகிறோம். பாடிட்டு நம்ம கடந்து போகலாம். 195 கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நம்ம இவ்வளவு நேரமாக